அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா பியூஓ எக்ஸாம் 16/2/2020 அதில் நடைபெற்ற பியூஓ எக்ஸாமோட சைக்காலஜி கொஸ்டின் பேப்பர் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 81. டெவலப்மெண்ட் இம்ப்ளைஸ் த ஓவரால் சேஞ்சஸ் அக்கரிங் இன் போத். அதாவது முன்னேற்றம் என்பது டேஸ் ஏற்படும் ஒட்டுமொத்த மாற்றத்தை குறிக்கிறது. அதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ், அதாவது அளவீடு சார்ந்த மற்றும் தரம் சார்ந்ததில். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 82. பியாஜேவின் கூற்றுப்படி வளர்ச்சியின் 4 அடிப்படை கூறுகள். அதுக்கு பார்த்திங்கன்னா பியாஜே ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. அதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டி மெச்சுரேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், சோசியல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஈக்குலிப்ரேஷன், அதாவது முதிர்ச்சி, அனுபவம், சமூக பரிமாற்றம், சமத்திருத்தம். ஆப்ஷன் அதுக்கு டி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 83க்கு பார்த்திங்கன்னா டேஸ் இஸ் இமோஷன் அரவுஸ்டு இன் அன் இன்ஃபேண்ட் வென் ஹிஸ் மூவ்மெண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட். டேஸ் என்பது ஒரு குழந்தையின் அசைவுகள், செயல்கள் தடை செய்யப்படும் போது தூண்டப்படும் ஒரு உணர்ச்சி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆங்கர், கோபம். Question number 84 பாருங்கள். Who told this? Attention is the process of getting an object of thought clearly before the mind. கவனம் என்பது நினைக்கும் எண்ணத்தில் இருக்கும் ஒரு பொருளை தெளிவாக மனதில் பெறுவதற்கான நிகழ்முறையாகும் அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா ராஸ். ஆப்ஷன் டி. கவனம் எப்போதுமே நினைக்கும் எண்ணத்தில் இருக்கும் ஒரு பொருளை தெளிவாக நம் மனதில் பெறுவதற்கான நிகழ்முறை அப்படின்னு கூறியவர் ராஸ். ஆப்ஷன் டி. அடுத்தது 85. ஹாபீஸ் ஆர் டேஸ் இன்ட்ரெஸ்ட். அதாவது பொழுதுபோக்குகள் என்பது டேஸ் ஆர்வம் ஆகும். அதாவது பொழுதுபோக்குகள் என்பது அக்வயர்டு, பெறப்பட்ட ஆர்வம் ஆகும். ஸோ 85க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது 86. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 86. அர்னால்டு கெசல் ஒரு அமெரிக்க டேஸ் ஆவார். ஒரு அமெரிக்க குழந்தை உளவியலாளர், அதாவது சைல்டு சைக்காலஜிஸ்ட். ஸோ 86க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது 87. டேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் மாடிஃபைடு பை லேர்னிங். அதாவது வெளிப்பாடுகள் கற்றல் மூலம் மாற்றியமைக்கப்படுகின்றன அப்படின்னு சொன்னவர் எமோஷ்னல், உணர்ச்சி. வெளிப்பாடுகள் கற்றல் மூலம் மாற்றி அமைக்கப்படுகின்றன அப்படின்னா என்ன அதுனா இமோஷ்னல், உணர்ச்சி. 87க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 88 பார்த்திங்கன்னா டேஸ் மீன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் எமோஷனல் எனர்ஜி இன்டு யூஸ்ஃபுல் அண்ட் சோசியலி அப்ரூவ்டு சேனல்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். டேஸ் என்பது உணர்வு பூர்வமான ஆற்றலை பயனுள்ள மற்றும் சமூக ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு வழிகளில் கொண்டு செல்லும் நிலையை குறிக்கிறது அப்படின்னு சொன்னவர் அப்படின்னு சொல்கிறது எமோஷனல் கண்ட்ரோல், அதாவது உணர்வு பூர்வமான கட்டுப்பாடு. ஸோ 88க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது 89. கோல்பர்க் முதலில் ஒழுக்க வளர்ச்சியை ஒரு தனி நபரின் டேஸ் வளர்ச்சி என்று வரையறுத்தார். அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி உணர்வு. கோல்பர்க் ஃபர்ஸ்ட் டிஃபைன் மாரல் டெவலப்மெண்ட் ஆஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். 89க்கு ஆப்ஷன் டி. அடுத்தது 90. மெக்டோகல் டேஸ் அடிப்படை உள்ளுணர்வுகளை கண்டுபிடித்தார்னா அவர் எத்தனையோ அடிப்படை உள்ளுணர்வுகளை கண்டுபிடித்தார்? 14. அடுத்து 91 பார்த்திங்கன்னா லேர்னிங் கவர்ஸ் எவ்ரி மாடிஃபிகேஷன் இன் பிஹேவியர் டு மீட் என்விரான்மெண்டல் ரெக்குயர்மெண்ட். ஹூ செட் திஸ் ஸ்டேட்மெண்ட்? அது அடுத்தது 93. த லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆஃப் த காக்னேஸ் தியரிஸ். காக்னே கோட்பாட்டின் கற்றல் வெளிப்பாடுகளின் பொருள் அறிவுசார் திறன்கள், இன்டெலெக்சுவல் ஸ்கில். ஸோ அதுக்கு ஆப்ஷன் ஏ. 94. இன் ஸ்பியர்மேன்ஸ் 2 ஃபேக்டர்ஸ் தியரி ஜி ரெஃபர்ஸ் டு. அந்த ஸ்பியர்மேனோட 2 காரணி கோட்பாட்டில் ஜி ரெஃபர்ஸ் டு என்னன்னு கேட்குறாங்க. அதில் ஜி ரெஃபர்ஸ் டு ஜென்ரல் ஃபேக்டர், பொதுக்காரணி. ஜென்ரல் ஃபேக்டர் பொதுக்காரணி. ஸோ ஆப்ஷன் ஏ.
அடுத்து 95 பாருங்கள். டேஸின் அடிப்படையில் கில்போர்ட் ஒரு முன்மாதிரி நுண்ணறிவை உருவாக்கியுள்ளார். அதாவது எதன் அடிப்படையில் கில்போர்ட் வந்து ஒரு முன்மாதிரி நுண்ணறிவை உருவாக்கியுள்ளார்னா அனாலிட்டிக்கல் ரிசர்ச், பகுப்பாய்வு ஆராய்ச்சி ஆப்ஷன் சி. அடுத்தது 96. கிரியேட்டிவிட்டி இம்ப்ளைஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டோட்டலி ஆர் பார்சியலி நாவல் ஐடென்டிட்டி. ஹூ செட் திஸ் ஸ்டேட்மெண்ட்? அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாக்னர் மற்றும் கர்வோஸ்கி. அடுத்தது பார்த்திங்கன்னா 97. டேஸ் இன் 1957 mere to perform the first experiment to the span of attention. அதாவது கவன ஈர்ப்பு பற்றிய முதல் சோதனையை 1959 செய்ய முயன்றவர் யாருன்னா வில்லியம் ஹாமில்டன் தான் கவன ஈர்ப்பு பற்றிய முதல் சோதனையை 1959 செய்ய முயன்றுள்ளார். அடுத்தது the establishment of the Bureau of Psychology in Allahabad was the direct outcome of the dash recommendation made by the அதாவது அலகாபாத்தில் உளவியல் பணியகத்தை நிறுவியது டேஸ் அளித்த பரிந்துரையாகும். அப்படின்னா அதுக்கு வந்து ஆச்சாரியா நரேந்திர தேவ் குழு அவங்க தான் அலகாபாத்தில் உளவியல் பணியகத்தை நிறுவியது. யாரோட எந்த குழுவோட பரிந்துரையின்படினா ஆச்சாரியா நரேந்திர தேவ் குழு அவங்க அளித்த பரிந்துரையின்படி தான் அந்த உளவியல் பணியகத்தை அலகாபாத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 99. மாண்புமிகு பிரதம மந்திரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் திட்டத்தை எப்போது தொடங்கி வைத்தார்னா ஜனவரி 2018. ஸோ 99க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது 100. In DAS, all teacher training institute aided and unaided were brought under the control of. அதுக்கு பார்த்திங்கன்னா 1999. அடுத்தது 101. In psychology, this is termed as intelligence. In ancient India, our great research and seers named it. அதாவது உளவியலில் இது பண்டைய இந்தியாவின் புலனாய்வு என்று அழைக்கப்படுகிறது. நமது பெரிய ரிஷிகள் மற்றும் தீர்க்கதரிசிகள் இதற்கு டேஸ் என்று பெயரிட்டனர், விவேகா என பெயரிட்டனர். ஆப்ஷன் சி. 102. குழந்தைகளின் விளையாட்டு நடத்தையில் விரக்தியின் பங்கு என்ற சோதனை மூலம் எதிர்வினையில் அக்கறையின்மை என்பது டேஸால் நடத்தப்பட்டது. அப்படின்னா பேங்கர், டம்போ மற்றும் லெனின். ஸோ அதுக்கு வந்து 102க்கு ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது 103 பாருங்கள். டேஸ் என்பது மூலப்பொருள் அல்லது தனிநபரின் ஆற்றலை குறிக்கிறது. டேஸ் ப்ரொவைட்ஸ் த ரா மெட்டீரியல் ஆர் த பொட்டன்சியாலிட்டிஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஹெரிடிட்டி, மரபு. அடுத்தது 104. எய்ன்ஸ் கருத்துப்படி நடத்தை உயிரியலில் டேஸ் நிலைகள் உள்ளனன்னா அக்கார்டிங் டு த எய்ன்ஸ் அவரோட கருத்துப்படி தெர் ஆர் 4 levels. எத்தனை லெவல் இருக்குது? 4 லெவல்கள் இருக்குது. பிஹேவியர் ஆர்கனைசேஷனில் 4 லெவல்கள். ஸோ 104க்கு வந்து ஆப்ஷன் வந்து சி, 4. அடுத்தது 105 பாருங்கள். ஜங்கே அனைத்து மனிதர்களையும் அடிப்படையில் 2 வெவ்வேறு வகைகளாக பிரித்தார். அப்படின்னா உள்முகம் மற்றும் புறமுகம். வந்து ஜங் அப்படிங்கிறவர் வந்து அடிப்படை மனிதர்களை வந்து 2 அடிப்படை வகைகளாக பிரிக்கிறார், வெவ்வேறு வகைகளாக. உள்முகம் ஒன்று, புறமுகம் ஒன்று. அடுத்தது 106. நடத்தைவாதத்தின் தந்தை வாட்சன், ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம், வாட்சன். அடுத்து 107. சாதனை உந்துதல் கோட்பாடு டேஸ் மற்றும் அவரது சகாக்களால் 1952 உருவாக்கப்பட்டதுன்னா மெக்லண்ட். 107க்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்து 108. டேஸ் ஆகியோரது அகக்கருத்து சார் சோதனை என்ற நுட்பத்தை வகுத்தனர். அகக்கருத்து சார் சோதனை வந்து யார் வகுத்தனர்னா முரே மற்றும் மார்கன். 108க்கு வந்து டி, முரே மற்றும் மார்கன். அடுத்து 109. உயிரியல் நோக்கங்கள் டேஸ் போன்ற கரிம தேவைகளிலிருந்து உருவாகின்றன. பயாலஜிக்கல் மோட்டிவ்ஸ் ஒரிஜினேட் ஃப்ரம் ஆர்கானிக் நீட்ஸ் சச் அஸ் டேஸ். அதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 109க்கு ஆப்ஷன் வந்து
பசி, தாகம் மற்றும் பாலியல். ஹங்கர், ட்ரஸ்ட் அண்டு செக்ஸ். பசி, தாகம் மற்றும் பாலியல். அடுத்து 110. The famous psychologist Dash was the initiator of the theory of trial and error learning. Trial and errorனாவே என்ன பண்ணுவோம்? எட்வர்ட் தாண்டே தான் முயற்சி மற்றும் பிழை கற்றல். இதோட அந்த சைக்காலஜி கொஸ்டின் முடியுது. இதுக்கு அடுத்த பார்ட்டெல்லாம் மேக்ஸ் அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.